வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டி ஃபிளிப் ஃப்ளாப். அதாவது ஃபிளிப் ஃப்ளாப்ல செகண்ட் டைப் தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஃபிளிப் ஃப்ளாப் எதுக்கு பயன்படுத்துறோம்? ஒரு பிட் உள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை பயன்படுத்துறோம். சரி, இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல ரெண்டு இன்புட் இருக்கு. எத்தனை இன்புட் இருக்கு? ரெண்டு இன்புட். ஒரு இன்புட் வந்து டின்னு சொல்லுவோம், அதாவது டேட்டா இன்புட். அதுதான் நம்ம இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல ஸ்டோர் பண்ண வேண்டிய டேட்டாவை நம்ம டேட்டா இன்புட்னு சொல்லுவோம். இன்னொரு இன்புட் வந்து கிளாக் பல்ஸ் சிக்னல், சிஎல்கேன்னு சொல்லுவோம். இந்த கிளாக் சிக்னல் சொல்லுவோம். இதுதான் வந்து முடிவு பண்ணும் நம்ம வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணுமா இல்ல அப்டேட் பண்ணணுமான்னு. கண்ட்ரோல் when the flip flop stores or update its value. ஓகேங்களா? சோ ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப்னு எடுத்துக்கணும். அதுல ரெண்டு இன்புட் இருக்கு. ஒன்னு டேட்டா இன்புட், இன்னொன்னு கிளாக் சிஎல்கே. கிளாக் சிக்னல் தான் முடிவு பண்ணும் நம்ம இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோமா இல்ல அப்டேட் பண்ண போறோமா. நெக்ஸ்ட், சோ இன்புட் இருந்தாலும் கண்டிப்பா என்ன இருக்கும்? அவுட்புட்னு இருக்கும். அப்ப இதுல எத்தனை அவுட்புட் இருக்கு? ரெண்டு அவுட்புட் இருக்கு. ஒன்னு Q, இன்னொன்னு Q பார். Qனா ஒண்ணு இல்ல, ஸ்டேட். இப்ப இருக்கிற ஸ்டேட் என்ன? கரண்ட் ஸ்டேட் தான் நம்ம Qன்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஃபிளிப் ஃப்ளாப் விட்டு வெளியில வர அவுட்புட் தான் நம்ம Qன்னு சொல்லுவோம். அதுக்கு பார் போடணும்னா காம்ப்ளிமெண்ட், அதோட ஆப்போசிட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த கரண்ட் ஸ்டேட் தான் நம்ம Q பார். இந்த மாதிரி நமக்கு ரெண்டு அவுட்புட் கிடைக்குது டி ஃபிளிப் ஃப்ளாப்ல. நெக்ஸ்ட், சரி, இதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப்கான லாஜிக் சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்? டின்னு ஒரு இன்புட் தரோம், அதாவது டேட்டா இன்புட்டை ஃபிளிப் ஃப்ளாப் கொடுக்குறோம். அப்புறம் கிளாக் பல்ஸ் சிக்னலை கொடுக்குறோம். கொடுத்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது? ரெண்டு அவுட்புட் வருது. Q கரண்ட் ஸ்டேட் அவுட்புட் வருது, அதோட காம்ப்ளிமெண்ட் வருது, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த கரண்ட் ஸ்டேட். இதுதான் the லாஜிக் சிம்பிள் ஆஃப் டி ஃபிளிப் ஃப்ளாப். சரி, இப்போ அதோட ட்ரூத் டேபிள் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இதுதான் இன்புட், இதுதான் இன்புட். எதாவது இன்புட்? கிளாக் பல்ஸ் ஒரு இன்புட், டி ஒரு இன்புட். கிளாக் பல்ஸ் வந்து நான் பண்றேன்னா அப்வர்ட் டைரக்ஷன், ஓகேங்களா, கொடுக்குறேன். அப்புறமா வந்து ஃபைனலா 0ல செட் பண்ணிருக்கேன். அப்புறம் டி இன்புட் நான் 0 தரேன், 1 தரேன். இங்க வந்து எக்ஸ், இது என்னன்னு சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளாக் பல்ஸ் அப்வர்ட்ல கொடுத்துட்டு நான் என்ன இங்க டேட்டா கொடுக்கணும் இன்புட், அதுதான் அடுத்த ஸ்டேட்ல, நெக்ஸ்ட் ஸ்டேட்ல நம்மளுக்கு அவுட்புட் அப்படியே வந்துடும் டைரக்டா. இங்க என்ன இருக்கோ அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இங்க வந்து நான் வந்து கிளாக் பல்ஸ் 0 செட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டேட்டா இன்புட் எடுத்துக்காது. QN அந்த கரண்ட் ஸ்டேட் வேல்யூ அப்படியே வந்துடும். ஓகேங்களா? நம்மளுக்கு இது ரெண்டு தான் தெரிஞ்சிருக்கணுமே. நெக்ஸ்ட், இப்போ திரும்ப கிளாக் பல்ஸ் டைரக்ஷன் டவுன்வர்ட்ல தரேன். டவுன்வர்ட்ல கொடுத்தாலும் நான் என்ன டேட்டா கொடுக்கணும் அதே தான் அவுட்புட் நெக்ஸ்ட் ஸ்டேட்ல வரப்போகுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் என்ன டேட்டா கொடுக்கறனோ ஃபிளிப் ஃப்ளாப் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுது. இதுக்கு தான் நம்ம இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்பை நிறைய இந்த இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்களா, ஈஸி இன்ஜினியர்ஸ்லாம் படிச்சுட்டு முடிச்சோம். இவங்க எல்லாம் அந்த கம்பெனில போய் வேலை செய்யும் போது, இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ்ல வேலை செய்யும் போது எலக்ட்ரானிக்ஸ்ல இதெல்லாம் பயன்படுத்துவோம். மோஸ்ட்லி இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் தான் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து பாருங்க இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? டி என்ன டேட்டா கொடுக்கறனோ அதான அடுத்த ஸ்டேட்ல வருது. அப்ப ரெண்டுமே சேமா தானே இருக்கு. அதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சோ இதுவும் சேமா தானே இருக்கு. என்ன கொடுக்குறோமோ அதே தான் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குது. சோ அதனால நம்ம ஈக்குவேஷன் ஈக்குவலைஸ் பண்ணி எழுதிக்கலாம். Qn + 1 = D. This means the output directly follows the input D when the clock trigger. Clock trigger ஆனோனே upward இல்ல downward. trigger ஆனோனே நமக்கு என்ன இன்புட் கொடுத்தோமோ அப்படியே அவுட்புட் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு திரும்ப நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? அதான் டி ஃபிளிப் ஃப்ளாப்னுடைய சுவாரம்சியம். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன், டி ஃபிளிப் ஃப்ளாப்பை கிரியேட் பண்ணுங்க NAND கேட் பயன்படுத்தி. அதுக்கு தான் ஸ்ட்ரக்சர், பிளாக் டயக்ராம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு இங்க ஒரு NAND கேட் வேணும், இங்க ஒரு NAND கேட் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த NAND கேட்டுக்கு டி இன்புட் கொடுப்போம். ஒரே ஒரு டி வச்சு தான் நம்ம கொண்டு போக போறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம இதை வந்து ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப்பை டைரக்டா நம்ம கிரியேட் பண்ணிட முடியாது. அதுக்கு எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்னுடைய உதவி தேவை. நம்ம ப்ரீவியஸா ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் படிச்சோம், அதோட உதவி தேவை. ஸோ டின்னு ஒரு இன்புட், அது எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த NAND கேட்டுக்கு நம்மளுக்கு கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். அதான் இங்க சிபின்னு கொடுத்துருங்க, கிளாக் பல்ஸ் சிக்னல். ஸோ இந்த NAND கேட்டுக்கு என்ன வருது? டேட்டா இன்புட் வருது, கிளாக் பல்ஸ் வருது. இந்த NAND கேட்டுக்கு கிளாக் பல்ஸ் வருது, கூட இந்த டேட்டா என்ன ஆகுதுன்னா இந்த கேட்டுக்குள்ள போகுது. இந்த டேட்டா என்ன ஆகுது? எந்த கேட்டுக்குள்ள போகுது? ஒரு NAND கேட்டுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஒரு அவுட்புட் வந்து அந்த அவுட்புட் தான் திரும்ப இன்னொரு NAND கேட்டுக்கு கொடுக்குறோம். இதை நம்ம எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பா சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இதுக்கு வர அவுட்புட் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு வாட்டி NAND கேட்டுக்குள்ள கொடுக்குறோம்.
கொடுத்துட்டு இதுக்கு வர அவுட்புட் தான் கரண்ட் ஸ்டேட். அந்த கரண்ட் ஸ்டேட்னுடைய அவுட்புட் எடுத்து இன்புட்டா இந்த NAND கேட் கொடுக்குறோம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த கரண்ட் ஸ்டேட் அவுட்புட் வந்திருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டா கொடுக்கும் போது டி ஃபிளிப் ஃப்ளாப் உருவாகுதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் கேட்டால் இந்த டயக்ராம் வரைஞ்சா போதும். கேட்டாங்கன்னா இல்லை நீங்கள் அது த்ரூ த்ரேப்போட ஸ்டாப் பண்ணிக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட. இப்போ ஸ்கிரீன்ஷாட் டைம். டி ஃபிளிப் ஃப்ளாப்க்கு டி ஃபிளிப் ஃப்ளாப்க்கு ஓகே. ஃபர்ஸ்ட் டி ஃபிளிப் ஃப்ளாப்ல எத்தனை இன்புட் இருக்குன்னு எழுதணும், எத்தனை அவுட்புட் இருக்குன்னு எழுதணும், அதோடைய லாஜிக் சிம்பிள் வரையணும், ட்ரூத் டேபிள் காட்டணும், கிளாக் பல்ஸ் பேஸ்டு, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும், டி ஃபிளிப் ஃப்ளாப்பை எப்படி NAND கேட் பயன்படுத்தி ரியலைஸ் பண்ணுறது அந்த டயக்ராம் வச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.